ஹலோ வியூவர்ஸ், அது டிசம்பர் 4, 1973 டெல்லி டிஃபென்ஸ் காலனில நரேந்திர சிங் ஜெயின் இருக்கிறவர் அவரோட மனைவி 45 வயது மதிக்கத்தக்க வித்யா ஜெயினோட வாழ்ந்து வர்றாரு. என்எஸ் ஜெயின் அவரோட ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ன்றதுனால அவர் வாழ்ந்து வர வீடு ரொம்பவே ரிச்சாகவும் லக்ஸரியாவும் இருக்கிற பகுதியில இருந்திருக்கு. இதனால அந்த குடும்பத்தை பத்தி சமூகத்துல நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்திருக்காங்க. அப்படி சம்பவத்தன்னைக்கு எப்பவும் போல ஹாஸ்பிட்டல் டியூட்டிக்கு போன என்எஸ் ஜெயின் ஈவினிங் வீட்டுக்கு போய் தன் மனைவி வித்யாவை கூட்டிக்கிட்டு பக்கத்து ஏரியாவில் இருந்த சிஸ்டர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகலாம்னு முடிவு பண்ணி இருந்திருக்காரு. சரியா நைட் 7:30 மணிக்கு வீட்டுக்கு வந்த ஜெயின் தன் மனைவியை ரெடியாக சொல்லிட்டு இவரும் போய் ரெடியாக போறாரு. அடுத்த சில நிமிஷத்துல 2 பேரும் புறப்பட தயாரா இருந்த இவங்க என்னதான் பக்கத்து ஏரியாவுக்கு போகணும்னா கூட கார்ல போறது ஒரு வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அப்படிதான் அன்னைக்கு எப்பவும் போல கார்ல போலாம்னு முடிவு பண்ணி என்எஸ் ஜெயின் காரை டிரைவ் பண்ணலான்னு டிரைவர் சீட் பக்கமா போயிருக்காரு. பேசஞ்சர் சீட்ல உட்கார வந்த மனைவியை காணும்னு வீட்டு வாசல பார்த்தவரு ஏதோ மறந்து விட்டுட்டு அதை எடுத்துட்டு வர உள்ள போயிருப்பாங்கன்னு நினைச்சிருந்திருக்காரு. அப்படி அவர் நினைச்சிட்டு இருக்கும் போதே காருக்கு பின்பக்கத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் வரது கேட்ட ஜெயின் என்னவா இருக்குன்னு அந்த பக்கம் போய் பார்த்தப்போ வீட்டுக்கு பக்கத்துல யூஸ் பண்ணாத ஒரு டிரைனேஜுக்குள்ள வித்யா இருக்கிறத கவனிக்கிறாரு. ஆனா அந்த பள்ளத்துக்குள்ள வித்யா மட்டும் இல்லாம கூட 2 மர்ம நபர்களும் இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தன் அவனோட கையால வித்யாவோட வாயை சத்தமா இருக்கக்கூடாதுன்னு கொத்திக்கிட்டோம், இன்னொரு கையில இருந்த கூர்மையான கத்தியை வச்சு அவங்களோட உடம்பு முழுக்க முரட்டுத்தனமா குத்திட்டு இருந்திருக்கான். இன்னொருத்தன் என்ன பண்றான்னா அவன் கையில இருந்த ஒரு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு யாராச்சும் பக்கத்துல வரும்போது அதை வச்சு பயமுறுத்தலாம்னு ரெடியா இருந்திருக்கான். அதே சமயம் என்எஸ் ஜெயின் கிட்ட வரதை பார்த்த அவன் கையில இருந்த துப்பாக்கியை நீட்டி பக்கத்துல வராதுன்ற தோரணையில சைகை காட்டியிருக்கான். இதை பார்த்து பயந்து போன என்எஸ் ஜெயின் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பதறி போயிருக்காரு. அதே சமயம் நம்மள ஜெயின் பார்த்துட்டு நினைச்ச அந்த 2 பேரும் அடுத்த சில நொடியில அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. மனைவிக்கு என்ன இருக்குமோன்னு அந்த கைடேஜுக்குள்ள எட்டி பார்த்த ஜெயின் அந்த கத்தியால குத்துப்பட்டு ரத்த வெள்ளத்துல மயக்கத்துல இருந்த மனைவியை பாக்குறாரு. அப்படி ஒரு மோசமான நிலைமையில பார்த்த இவர் பதற்றத்துல கட்சி கூச்சலிட்டு அழுதிருக்காரு. இதை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுல இருந்தவங்க என்ன ஏதோ அலர்ந்த சத்தம் கேட்குதுன்னு ஓடி வந்து பார்த்திருக்காங்க. அப்படி வந்ததும் இல்லாம அங்க இருந்த அத்தனை பேரும் டிரைனேஜுக்குள்ள இருந்த வித்யாவை தூக்கி ஜெயினோட கார்லயே ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போன வித்யாவை செக் பண்ண டாக்டர் அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது கேட்டதும் என்எஸ் ஜெயின் அங்கே கதறி அழ ஆரம்பிச்சிருக்காரு. அதே சமயம் இறந்த உடலை அட்டாப்சியாக அனுப்பிட்டு அங்கிருந்து ரத்தக்கரையோட டிஃபென்ஸ் காலனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்த சம்பவத்தை கம்ப்ளைண்டா கொடுக்க போயிருக்காரு டாக்டர் ஜெயின். அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போன ஜெயினை பார்த்ததும் அங்கிருந்து அத்தனை பேரும் எந்திரிச்சு அவருக்கு மரியாதை கொடுத்திருக்காங்க. அதே சமயம் அவர் வரதை பார்த்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஃபகீத் சார், என்ன சார் நீங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க, சொல்லியிருந்தா நாங்களே வந்திருப்போம்னு சொல்லிக்கிட்டு டாக்டர் ஜெயினோட முகத்துல தெரிஞ்ச துக்கத்தை அவரால் பார்க்க முடியாது. சரி, முதல்ல நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து ரிலாக்ஸ் ஆகுங்க, அப்புறம் பேசலாம்னு அவருக்கு அங்க கவனிப்பு அதிகமா இருந்திருக்கு. அப்படி அன்னைக்கு அங்க வந்த ஜெயின் யாரு, எதுக்காக அவருக்கு அவ்வளவு மரியாதை, அந்த கொடூர கொலையை செஞ்சவங்க யாரு, கொலைக்கான மோட்டிவ் என்ன, இப்படியா பல கேள்விக்கான பதில் வாங்க இன்வெஸ்டிகேஷன்ல பார்க்கலாம். நான் பிரபு, இது கிரைம் டாக்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வந்த ஜெயினை நம்மளுக்கு வெறும் டாக்டரா தான் தெரியும். ஆனால் இவர் அன்றைய ஆனரபிள் பிரசிடென்டான விபி கிரியோட பர்சனல் ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மற்றும் பத்மஸ்ரீ பட்டம் பெற்ற நபரும் கூட. இதனால இவரே போலீஸ் ஸ்டேஷன் வந்தது எல்லாருக்கும் புரியாத ஒண்ணா இருந்திருக்கு. இருந்தாலும் ஜெயின் ரிலாக்ஸ் ஆனதும் அங்க நடந்த அசம்பாவத்தை பத்தி இன்ஸ்பெக்டருக்கு சொல்ல, அதை கேட்டதும் வந்திருக்கிறது விவிஐபியோட ரொம்ப நெருக்கமானவர்ன்றதுனால மொத்த போலீஸ் ஸ்டேஷனும் அலர்ட் ஆகுது. அதே போல அந்த நியூஸ் காட்டுத்தீ போல ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிக்குது. இதை தொடர்ந்து அடுத்த நிமிஷமே ஸ்டேஷன்ல இருந்த இன்ஸ்பெக்டர் உட்பட அத்தனை பேரும் ஜெயின் கூட சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க. அப்படி போய் பார்த்தப்போ ரத்தக்கரை படிந்து கிரைம் சீன் நடந்த இடத்தை பார்த்த போலீஸ் மறுபடியும் கொலை எப்படி நடந்துச்சுன்றத டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. கிரைம் நடந்தப்போ எந்தவித பணமோ நகையோ காணாம போகலன்றது கன்ஃபார்ம் பண்றாங்க. அதே போல முன்னுரிமை காரணமாக அவங்களுக்கு எதிரினி யாரும் இல்லைன்றது தெரிய வருது. சோ கொலைக்கான மோட்டிவ் இதை தவிர வேற ஏதோ ஒன்று இருக்குன்ற ஆங்கிள் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இறந்த உடல் அட்டாப்சியாக போயிருக்குன்றதையும் போலீஸ் விசாரணையில தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த 4 நாள் கழிச்சு வித்யாவோட அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வருது. அதுக்குள்ள என்எஸ் ஜெயின் அவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதையை முறைப்படி செஞ்சிருக்காரு. அப்படி அட்டாப்சி ரிப்போர்ட்டை பார்த்த போலீஸ் அதுல வித்யாவோட உடம்புல வெவ்வேறு இடத்துல 14 கத்தி குத்து, அதுவும் ரொம்பவும் ஆழமாக இருந்திருக்குன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இதை பார்த்ததும் போலீஸ்க்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் எழ ஆரம்பிக்குது. அது பக்கத்திலே இருந்த ஜெயின் 14 தடவை குத்துற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தார், அது தடுக்க அவர் ஏன் முயற்சி பண்ணல, கிரைம் நடந்தப்போ இவருக்கு மட்டும் எப்படி எந்தவித காயமும் ஏற்படல, எதுக்காக அந்த கொலைகாரங்களை பிடிக்க இவர் ட்ரை பண்ணலன்ற கேள்வி இவங்களுக்கு எழ ஆரம்பிக்குது.
அது போக இவர் ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரா இருந்தாலும் அட்லீஸ்ட் பேசிக் ட்ரீட்மெண்ட்டை பத்தி இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதை அவர் வித்யாவுக்கு செய்யலன்றதையும், இதெல்லாம் தாண்டி வீட்டுக்கு பக்கத்திலேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு நர்சிங் ஹோமுக்கு ஏன் கூட்டிட்டு போகணுன்ற பல கேள்வி அவங்களுக்கு எழ ஆரம்பிக்குது. இப்படியா இந்த கொலையை பத்தின எல்லா சந்தேகமான கேள்விக்கும் பதில் என்எஸ் ஜெயின் கிட்டதான் இருக்குன்னு இவர் கூப்பிட்டு என்கொயரி பண்றாங்க. ஜெயின் டிவிஐபிக்கு நேரடியா தெரிஞ்சவன்றதுனால ஆரம்பத்துல அவர்கிட்ட ரொம்பவே ஸ்மூத்தா விசாரணை பண்றாங்க. அப்படி விசாரணை ஆரம்பிச்சப்போ டாக்டர் ஜெயின் அந்த கொலைக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லைன்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி போலீஸ்ல இருந்த அத்தனை கேள்விகளும் ஜெயின் கிட்ட ஒன் பை ஒன்னா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல எந்த கேள்விக்கும் சரியா பதில் சொல்ல முடியாம கொஞ்சம் கூட இந்த கேள்விகளை போலீஸ் கிட்ட இருந்து எதிர்பார்க்காத ஜெயின் பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறார். இதனால ஒரு ஸ்டேஜ்ல வித்யாவோட கொலைக்கு நான் தான் காரணம்னு அவர் கன்ஃபஸ் பண்ணது இதுதான். டாக்டர் என்எஸ் ஜெயின் மற்றும் அவர் மனைவி வித்யாவும் எல்லார் வாழ்க்கையும் போல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்திருக்காங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி சந்திரேஷ் சர்மான்ற லேடிய பர்சனல் செக்ரட்டரியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு டாக்டர் ஜெயின். சந்திரேஷ் சர்மா யாருன்னா ஏற்கனவே 2 தடவை திருமணமாகி 2 தடவை டைவர்ஸ் ஆயிட்டு இப்ப தனியா வாழ்ந்துட்டு வர இவங்க 3வது திருமணம் பண்ண டாக்டர் ஜெயின் கிட்ட ரொம்பவே க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போன இவங்களோட பழக்கம் எல்லை மீறி தப்பா போயிட்டு இருக்குன்றத வித்யா ஜெயினுக்கு ஒரு நாள் தெரிய வருது. இதனால சந்திரேஷ் சர்மாவை வார்னிங் பண்ணி வேலையை விட்டு டெர்மினேட் பண்ணியிருக்காங்க வித்யா ஜெயின். என்னதான் சந்திரேஷ் சர்மா வேலையில இருந்து டெர்மினேட் பண்ணாலும் டாக்டர் ஜெயின் தொடர்ந்து இவங்க கூட கான்டாக்ட்ல இருந்திருக்காரு. இப்படியா இவங்களோட பழக்க வழக்கம் திருட்டுத்தனமா இருக்கிறத விரும்பாத சந்திரேஷ் சர்மா டாக்டர் ஜெயினை திருமணம் செஞ்சுக்க சொல்லி வற்புறுத்துறாங்க. ஆனா சமூகத்தின் பார்வையில ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்த ஜெயின் முதல் மனைவி இருக்கும்போது 2வது திருமணம் பண்ணா எல்லாரும் தப்பா பேசுவான்னு அதை அவாய்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு சந்திரேஷ் சர்மா டாக்டர் ஜெயின் கிட்ட வித்யாவை டிவோர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது 1973 காலகட்டன்றதுனால டிவோர்ஸ் பண்றது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பார்வையில தப்பா இருக்கும்னு இதையும் அவர் செய்யாம மறுத்து இருக்காரு. இப்படியா டாக்டர் ஜெயின் சொல்ற எல்லா காரணங்களும் அவர் மனைவி வித்யா உயிரோடு இருக்கிறதாலதான் புரிஞ்சுக்கிட்ட சந்திரேஷ் சர்மா ஒரு கொடூரமான ஐடியாவை சொல்றாங்க. அது வித்யா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு கல்யாணம் ஆகாதுன்னு அவங்களை தீர்த்து கட்டலாம்னு சொல்ல டாக்டர் ஜெயினும் அதை சம்மதிக்கிறார். ஆனா இந்த கொலையில நேரடியா நம்ம 2 பேரும் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு யோசிச்ச இவங்க அப்பதான் சந்திரேஷ் சர்மாவுக்கு இந்தியன் மிலிட்டரியில ட்ரைனிங் ஆபீசரா இருக்கிற அவரோட நெருங்கிய நண்பரான ராகேஷ் கௌஷிகை பத்தி ஞாபகத்துக்கு வருது. ராகேஷ் கிட்ட இவங்களோட பிரச்சனையை சொல்லி இதுக்கான சொல்யூஷனா வித்யாவை இல்லாம பண்ணணும்னு சொல்ல, அதுக்கு ராகேஷ் நிறைய பணம் செலவாகும்னு சொன்னதுக்கு அதை பத்தி நீ கவலைப்படாத, தேவையான பணம் தர ரெடின்னு சந்திரேஷ் சர்மா சொல்றாங்க. இப்படியா இவங்களோட டீலிங் 2 பேருமே பிடிச்சதால அப்போதைக்கு ஒரு சின்ன அமௌண்ட் அட்வான்ஸா வாங்கிக்கிட்டு ராகேஷ் அவரோட டிரைவர் மற்றும் தோட்ட வேலை பார்க்குற 2 பேரையும் கூட்டிக்கிட்டு வித்யாவை அவங்க வீட்லயே வச்சு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு போறாங்க. ஆனா அந்த பகுதியை ஒரு விவிஐபின்றதுனால எப்பவுமே கார்ட்ஸ் இருந்திருக்காங்க. இதை பார்த்ததுன்னு திரும்பி வந்திருக்காங்க. இப்படியா இவங்க 2 தடவை ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க போன 3 பேருமே இதுதான் முதல் தடவைன்றதுனால அங்க இருந்த சுச்சுவேஷன் அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருந்திருக்கு. அடுத்த தடவை கண்டிப்பா பிளான்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச ராகேஷ் இப்ப என்ன பண்றாருன்னா கொலை செய்யறது ஒரு தொழிலா பண்ற உஜாகர் சிங் மற்றும் கர்தார் சிங் என்ற 2 பேரை ராஜஸ்தான்ல இருந்து கூட்டி வந்திருக்காரு. இவங்க கிட்ட இவரோட தேவையை சொல்லி அதுக்காக அவங்க கேட்ட அட்வான்ஸ் அமௌண்ட்டையும் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப வந்திருக்கிற 2 பேருமே ப்ரொஃபஷனல் கில்லர்ன்றதுனால எடுத்தோமா கௌத்தமா பண்ணாம கிட்டத்தட்ட 2 மாசமா வித்யாவோட ஆக்டிவிட்டிஸ கண்காணிக்கிறாங்க. அப்படி பார்த்ததுல வித்யா ஜெயின் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போறது இல்லைன்றது தெரிய வருது. இதனால அவங்களை வீட்டுல வச்சே கொலை பண்றதுன்னு முடிவு பண்றாங்க. இப்படியா அவங்களை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது டிசம்பர் 4, 1923 அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்த வித்யாவை வீட்டுக்கு பக்கத்துல யூஸ் பண்ணாம இருந்த டிரைனேஜுக்குள்ள ஒளிஞ்சிருந்த 2 பேரும் சத்தம் போடக்கூடாதுன்னு அவங்க வாயை கையால பொத்திக்கிட்டு அவங்க வச்சிருந்த கத்தியால சரமாரியா குத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க குத்தும் போது காருக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்த டாக்டர் ஜெயின் இதை கவனிச்சிருக்கார். இருந்தாலும் அதை கண்டும் காணாம இருந்திருக்காரு. அது ஏன்னா அந்த 2 பேரும் அன்னைக்கு அங்க வருவாங்கன்னு டாக்டர் ஜெயினுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் சொல்லணும்னா இவங்களுக்கு பணம் செட்டில்மெண்ட் பண்ணது டாக்டர் ஜெயின் தான் விசாரணையில் தெரிய வருது. எப்படியா இந்த கேஸை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் போலீஸ் கலெக்ட் பண்ணி இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட டாக்டர் ஜெயின், சந்திரேஷ் சர்மா உட்பட 7 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. ஜூலை 1975 ட்ரையல் கோர்ட்ல நடந்த இந்த கேஸை பத்தின விசாரணையில இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட 7 பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆனா இவங்க ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணதுனால உஜாகர் சிங், கர்தார் சிங் 2 பேருக்கு தூக்கு தண்டனையும் மத்த 5 பேருக்கு ஆயுள் தண்டனையும் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த கேஸ் ஏன் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுதுன்னா, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் கான்ட்ராக்ட் கில்லர் யூஸ் பண்ணது இந்த கொலை வழக்கு தான் சொல்லப்படுது. இந்த கேஸ்ல கொலை செஞ்சவங்களுக்கு மட்டும் இல்லாம அதுக்கு காரணமா இருந்தவங்களுக்கும் இன்னும் கடுமையான தண்டனை கொடுத்திருக்கலான்றது என்னோட கருத்தா இருக்கு.
உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சேலஞ்சிங்கான கேஸ்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.